கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. 21 நாட்கள் நாம் ஜெபிக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக, கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 5வது நாளிலையும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் தேவ பலனை கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் வளர கர்த்தர் கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமாய் நம்மளை வழி நடத்துவார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு முன்பதாக ஒரு வார்த்தையை வைத்து நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119வது சங்கீதம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறவர்கள் ஆலோசனைக்காரர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி நமக்கு நிறையா பேருடைய ஆலோசனை தேவைப்படுகிறது. வேதமே அதுதான் சொல்லுகிறது. அநேகருடைய ஆலோசனையினால காரியம் சித்தி பெறும் அப்படின்னு சொல்லுகிறது. இந்த நிறையா பேர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்கன்னா அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து, அவர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாம் வைத்து அவர்கள் உங்களுக்கு ஆலோசனையை சொல்லுவாங்க. அவர்கள் உங்களை வழிநடத்துகிற விதங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளை தருகிற விதங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போகிறவருக்கு அது எளிமையாக இருக்கும். இன்றைக்கி ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு வயதான ஒரு நபர் ஒரு சிறு பையனுக்கு கொடுக்குற ஒரு அறிவுரை அவனுடைய வாழ்க்கைக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஏன்னா அந்த வயதான நபர் அவருடைய 70 ஆண்டுகள், ஒரு 70 வயது நிரம்பின ஒரு முதியவர் இருக்கிறார். அவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாருன்னா அவர் 70 வயது அனுபவங்களையும் சேர்த்து அந்த சிறுவனுக்கு கொடுக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக அந்த சிறுவன் அதை எடுத்து அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறான். இன்னொரு உதாரணத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிற ஆலோசனையாக இருக்கட்டும், எலிசாவுக்கு கொடுக்குற ஒரு சில ஆலோசனைகளாக இருக்கட்டும், இயேசுவானவர் சீஷர்களுக்கு கொடுக்குற ஆலோசனைகளாக இருக்கட்டும், ஆபிரகாம் ஈசாக்கு கொடுக்குற ஆலோசனையாக இருக்கட்டும், ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுக்குற ஆலோசனையாக இருக்கட்டும், யாக்கோபு 12 பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆலோசனையாக இருக்கட்டும், பல நபர்கள் பல அடுத்த சந்ததிகளுக்கு ஆலோசனையை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த வேதமே நமக்கு அவர் அருளின ஆலோசனைகள் நிரம்பின புத்தகம்தான் இந்த வேதாகமம். இந்த வேதாகமம் ஏதோ ஆபிரகாம் கொடுத்த ஆலோசனை அல்ல. இந்த வேதாகமம் ஏதோ ஈசாக்கு கொடுத்த ஆலோசனை கிடையாது. இந்த வேதாகமம் இந்த பவுல் நிறையா நிருபங்கள் எழுதியிருக்கிறாருப்பா, அவர் கொடுத்த ஆலோசனை கிடையாது. இந்த வேதாகமம் இந்த தேவனுடைய பிள்ளைகள் மூலியமாக ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆலோசனை. இயேசுவானவர், ஆவியானவர் நமக்கு கொடுக்க விரும்பின ஆலோசனைகளை ஆபிரகாம் மூலியமாக, ஈசாக் மூலியமாக, பவுல் மூலியமாக நமக்கு எழுத்து வடிவில் இந்த வேதாகமத்தில் நமக்கு ஆலோசனைகளை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபேன் வாங்குறீங்க, அதற்கு ஒரு மேனுவல் புக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு டிவி வாங்குறீங்க, அதுக்கு ஒரு மேனுவல் புக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க. என்ன வாங்கினாலும், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு மைக்கு. இந்த மைக்கு வாங்கினா கூட இந்த மைக்கை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி போடணும்னு ஒரு மேனுவல் புக்கை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது, இந்த கேமரா வாங்கும்போது ஒரு மேனுவல் புக்கு கொடுக்குறாங்க. அது படிக்கிறோம் படிக்காத ரெண்டாவது விஷயம், அதுக்கு ஒரு மேனுவல் புக்கு கொடுக்குறாங்க. அது என்னென்னா, அந்த மேனுஃபேக்சர் பண்ணின இடத்துல இருந்து இது எப்படி பயன்படுத்தணும், இது என்ன பர்பஸ், இந்த ஃபால்ட் வந்துச்சுன்னா அது எப்படி ரெக்கவர் பண்ணுறது, எல்லாம் A to Z அந்த மேனுவல் புக்கில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த மேனுவல் புக்கை தாண்டி அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதற்கு ஒரு நபர் சொல்லி கொடுக்க முடியுமான்னு கேட்டால், என்ன கேட்டிங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மேனுவல் புக்கு அந்த ப்ராடக்டினுடைய எல்லா A to Z காரியங்கள் அந்த மேனுவல் புக்கில் உள்ளடக்கி கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி சாதாரண மனுஷன் உருவாக்கின ப்ராடக்ட்ஸுக்கே ஒரு மேனுவல் புக் இருக்குன்னா, இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேனுவல் புக்கு இருக்குங்க. உங்களுக்கும் எனக்கும் நம்ம எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி பொருளாதாரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்மளை நேசிக்கிறவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்மளை பகைக்கிறவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்மளுடைய உறவுகளை எப்படி தக்க வைத்து கொள்ளணும், நம்மளுடைய தேவனோடு இருக்கிற உறவை எப்படி தக்க வைத்து கொள்ளணும், அடுத்த கட்டத்திற்கு நான் ஏன் நகரலை, நான் இன்னும் முன்னேற முடியல, இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு ஒரு
ஒரு ஒரு மேனுவல் புக்கு, உங்கள் லைஃபுக்குன்னே ஒரு மேனுவல் புக்கு வேணுமா? அதுதான் இந்த வேத புஸ்தகம். அதுதான் இந்த சங்கீதம் 119 சங்கீதம் 24 சொல்லுது, உம்முடைய சாட்சிகள் எனக்கு முன்பாக எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த சாட்சி, இந்த சாட்சிகள், இந்த உம்முடைய வேத வசனங்கள், உம்முடைய வேத எழுத்துக்கள் எனக்கு இன்பமாய் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை வாசிக்கிறது பொழுது என்னுடைய இருதயங்கள் இன்பமாய் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய இன்பத்தினால் ஆண்டவரே நான் மகிழ்கிறேன் அப்படின்னு இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். அது மட்டுமல்லாமல், இன்பங்களை கொடுக்கறது மட்டுமல்லாமல், இந்த வேதம் நமக்கு ஆலோசனைக்காரராக இருக்கிறது. சங்கீதம் 16 சங்கீதம் 7 வசனத்தில் தாவீது இப்படி பாடுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிக்கிறேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போது எனக்கு ஆலோசனை கர்த்தர் தருகிறார். எப்படி தருகிறார்? இந்த வேதத்தின் மூலியமாக எனக்கு தருகிறார். தினமும் அமர்ந்து இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது, இந்த வேதத்தை நான் நேசிக்கிற பொழுது, இது எனக்கு இன்பமாய் மாறுகிற பொழுது, இதை நான் நேசிக்கிற பொழுது, இது என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் பயன்படுத்துகிற பொழுது, இதை வாசிக்கிற அனுபவம், இதில் இருக்கிற காரியங்களை தியானிக்கிற அனுபவம் எனக்கு உண்டாக இருக்கிற பொழுது, இது எனக்கு ஆலோசனை தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல விரும்புகிறேங்க. பைபிளை வாசிக்க ஆரம்பிங்க. என்ன செய்கிறது, எப்படி பண்ணுறது, அப்படி பண்ணுறதா, இப்படி பண்ணுறதா, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய காரியம் ஆயிடுச்சு, ஐயோ அவ்வளோதான், இனி முடியாது, இனி அவ்வளோதான், எழும்ப முடியாது, இனி அவ்வளோதான், இனி அவ்வளோதான், எல்லாம் இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான், இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அந்த இடத்துலையும் ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுத்தாருன்னா, யூ கேன் ரீஸ்டார்ட் அகைன். நீங்கள் மறுபடியும் புதிதான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் துவங்க முடியும். இதோ புதிதான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்று நான் நம்புகிறேன். அதற்கு தேவையான ஆலோசனை கர்த்தர் தருவார். ஒரு 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 கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறீங்களா, உங்களுக்கு ஆலோசனைக்காரர்னு ஒருத்தர் இருக்கிறார். அதுதான் இந்த வேதாகமத்தை எழுதி நம்ம கையில் கொடுத்த ஆவியானவரே நல்ல ஆலோசனை தருகிறவர். அந்த ஆலோசகர் இந்த வேத வசனத்தின் மூலியமாக உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் இருக்கிற கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். ஒரு சொல்யூஷனை கர்த்தர் கொடுப்பார். ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். ஒரு மகிமையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காணும்படி செய்வார். இந்த வேதத்தை வாசியுங்கள், இந்த வேதத்தை நேசியுங்கள். இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்ற 119 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் சீரியஸாக எடுத்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஐயோ, என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் எந்த காலத்தில் நான் அடையிறது, என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நான் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கிறேங்க, எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டணும்னு ஆசைங்க, எனக்கு என் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு ஆசைங்க, அதெல்லாம் எப்படி நடக்குமோ, அதெல்லாம் எப்படி வாய்க்க பண்ணுவாங்களோ, எனக்கு அந்த பலன் இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா? அதற்கு ஆலோசனை தருகிற ஒரு நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர்தான் ஆவியானவர். இந்த வேதம்தான் அவர் எழுதின புத்தகம். இந்த வேதத்தை வாசிச்சிங்கன்னா நேரடியாக ஆவியானவரே உங்களுக்கு டீச் பண்ணுவார், ஆலோசனை கொடுப்பார். இந்த வேதமே உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு தேவையான உங்கள் ஆசைகளை, உங்கள் விருப்பங்களை அதை நிறைவேற்றுவதற்கு ஆலோசனைகளை கொடுத்து உங்களை உயர்த்த இந்த புத்தகம், இதற்கு ஹோலி புக்குன்னு பேர். அது ஹோலி பைபிள்னு பேர். அது சாதாரண புக்கு கிடையாது. தேவனுடைய ஆவியானவரே எழுதி நம்ம கைகளில் கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை வாசியுங்க, கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you. Have a glorious day. Amen. Thank you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நமக்கு 6ஆம் தேதியிலிருந்து, ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 21 நாட்கள் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை, பிரயோஜனத்தை, தேவனோடு இருக்கிற உறவை ஸ்திரப்படுத்தும்படி நான் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன்.
இந்த 21 நாட்கள் ஜெபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் காலை 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு கூகுள் மீட்டில் நமக்கு ஜெபம் நடைபெறுகிறது. இதில் இணைய விரும்பினால் நீங்கள் கீழே இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அதற்கு உங்களுக்கு தேவையான கூகுள் மீட் லிங்க்கை உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். காலை 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வெறும் பாடல் ஆராதனை இல்லாமல் வெறும் ஜெபம் மட்டும் நடைபெறும். ஸோ அதனால் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உங்களை காலை நேரத்தில் ஜெபிக்க அன்போடு வரவேற்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.